மறுகொழுந்து மங்கை. அத்தியாயம் 28. சோரா சுதந்திரமா? ருத்ர பரமாச்சாரியின் ஆசிரமத்தில் ஒதுங்கியிருந்த உள் மண்டபத்தில் பலர் கூடியிருந்தனர். அங்கு கூடியிருந்த அனைவருமே பல்லவ நாட்டை சார்ந்த பல துறைகளின் தலைவர்கள். எல்லோருக்கும் மையமாக தரணி கொண்ட போசர் அமர்ந்திருந்தார். அங்கு கூடியிருந்தவர்களில் இரண்யவர்மர், குறுநில மன்னரான காடக முத்தரையர், பல கடிகைகளை சேர்ந்த தலைவர்கள், வணிக சபை தலைவர்கள் ஆகியவர்கள் மிக முக்கியமானவர்கள். அந்த கூட்டத்தில் ராஜன் நம்பூதிரியும் பல கடிகைகளை சேர்ந்த மாணவர்களும் இருந்தனர். பல்லவ சக்கரவர்த்தி மரணமடைந்த செய்தி வந்து 5 நாட்களுக்கு பிறகு பரமாச்சாரியாரின் ஆசிரமத்தில் அந்த கூட்டம் இரவில் கூடியது. சூழ்நிலையை கவனித்தாலே அது ஒரு இரகசிய கூட்டம் என்பது புலனாகிவிடும். சற்று விலகியபடி அமர்ந்திருந்தார் யோகி பரமாச்சாரி. கூட்டத்தின் நடுநாயகமாக விளங்கிய தரணி கொண்ட போசர் பேசத் தொடங்கினார். முதலில் நாம் அனைவரும் யோகி பரமாச்சாரிக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். இங்குள்ளோரில் பலர் யோகியை சந்தேகத்தோடு பார்த்திருப்பீர்கள். இன்று இவருடைய ஆசிரமத்திலேயே இப்படி ஒரு கூட்டம் நடைபெறுவதைக் கண்டு வியப்புற்றிருப்பீர்கள். நாட்டில் மனித சுதந்திரம் பறிக்கப்பட்டு அராஜகம் தாண்டவம் ஆடுவதைக் கண்ட யோகியாரின் மனம் வருந்தியது. பரமாச்சாரி போதிக்கும் நெறிகளின் அடிப்படையே சுதந்திரம்தான். சுதந்திரத்துக்கு இன்று ஆபத்து வந்திருக்கும் போது யோகியார் நமக்கு உதவ முன் வந்திருக்கிறார். இந்த ஆசிரமம்தான் அரண்மனையின் சந்தேகம் விழ முடியாத இடம். யோகி பரமாச்சாரிக்கு உங்கள் சார்பில் நான் நன்றி கூறுகிறேன் என்றார் தரணி கொண்ட போசர். இதை கேட்டு ருத்ர பரமாச்சாரி சொன்னார், ஆனந்தமயமான வாழ்க்கைதான் படைப்பின் லட்சியம். சுதந்திரம் பறிபோய்விட்டால் அங்கு தெய்வத்துக்கு இடமில்லை. நான் மகாராணியிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லிவிட்டேன். ஆனால் மகாராணியால் சித்திரமாயனை எதிர்த்து செயல்பட முடியவில்லை. அவளால் தனித்து இயங்கவும் இயலாது. பாவம் அவளுடைய நிலை. பரிதாபத்துக்கு உரியதுதான். இங்கே கூடியிருக்கும் நீங்கள் சுதந்திர போராட்டத்துக்காக இந்த ஆசிரமத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். கூட்டத்தில் சற்று நேரம் மௌனம் நிலவியது. எல்லோரும் தரணி கொண்ட போசரை தான் கவனித்து கொண்டிருந்தார்கள். அவர்தாம் ரகசியமாக அந்த கூட்டத்தை கூட்டியிருந்தார். 5 நாட்களாக காஞ்சி நகரின் மயான அமைதி குடிகொண்டிருந்தது. வீதிகளில் மக்களின் நடமாட்டம் இல்லை. எந்த சமயத்திலும் யாரும் சிறைப்படலாம் என்ற நிலை. சித்திரமாயனின் சந்தேகத்துக்குள்ளான பல தலைவர்கள் சிறைப்பட்டு விட்டார்கள். புதிய தலைவர்கள் பல துறைகளுக்கு மகாராணியால் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். கோயில்களில் கூட ஜன நடமாட்டம் இல்லை. காஞ்சி நகரை பீதி கவி இருந்தது. வீதிகளில் படை வீரர்களின் காலடி ஓசைதான் பிரதானமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில்தான் ஆசிரமத்தில் அந்த கூட்டம் கூடியிருந்தது. தரணி கொண்ட போசர் தொண்டையை செருமிக் கொண்டு பேசத் தொடங்கினார். இப்போது காஞ்சி மாநகரில் என்றும் காணாத அமைதி நிலவுகிறது. மகாராணியின் திரிதத்துவம் பற்றி 2 நாழிகைக்கு ஒரு முறை தெரு தெருவாக பறையறைந்து தெரிவிக்கிறார்கள். மகாராணியின் சிந்தனையில் தோன்றிய திரிதத்துவம் நகர் முழுவதும் அறிவிக்கப்பட்டு விட்டது. பல்லவ நாட்டு மக்கள் அனைவருக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, இம்மூன்றுக்கும் குறைவில்லாதபடி அரசு கவனிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். வறுமைப்பட்டிருக்கும் மக்கள் பலர் இதை கேட்டு உற்சாகமாகி இருக்கிறார்கள். மனிதனுக்கு சுதந்திரம் எதற்காக தேவை? மகாராணி அறிவித்திருக்கும் திரிதத்துவப்படி உண்ண உணவும், உடுக்க உடையும், வசிக்க வீடும் கிடைத்து கொண்டிருந்தால் போதாதா? அப்போது பௌத்த கடிகையை சேர்ந்த ஒரு மாணவன் எழுந்து நின்றான். வயிறு ஒன்றுதான் லட்சியம் என்று எண்ணும் ஜென்மங்களுக்கு இது போதும். ஆனால் நாம் எல்லோரும் மனிதர்கள் என்றான் படபடப்புடன். அவனுடைய வார்த்தைகளில் தொனித்த ஆத்திரம் எல்லோரையும் சிலிர்க்க வைத்தது. அடுத்திருந்த ராஜன் நம்பூதிரி எழுந்து, மானமுள்ளவர்களுக்குத்தான் சுதந்திரத்தின் தன்மையும் அருமையும் புரியும். வயிறுதான் பிரதானம் என்னும் தத்துவத்தின் அடிப்படையில் அமையும் ஆட்சியில்தான் மனித சுதந்திரத்துக்கு இடமில்லை. நாம் எல்லோரும் வெறும் சோற்று பிண்டங்கள் அல்ல. நமக்கென்று நாகரீகம் உண்டு, கலாச்சாரம் உண்டு, பண்பாடு உண்டு. எல்லாமே சுதந்திரத்தின் அடிப்படையில் உருவானவை. ஆட்சி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் நடைபெற்றாலும் சரி, நாட்டில் தனி மனிதனின் மேம்பாட்டையும் உணர்வுகளையும் மதிக்கவில்லை என்றால் அந்த ஆட்சியை ஒழித்து கட்டுவது ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும் என்றான். ராஜன் நம்பூதிரியின் பேச்சு உணர்ச்சியை தூண்டியது. எல்லோருக்குமே உள்ளத்தில் துணிவும் தெம்பும் ஏற்பட்டன. தரணி கொண்ட போசர் சொன்னார், இளம் இரத்தங்களின் சுதந்திர வேட்கை என்னையே இளைஞனாக மாற்றிவிடும் போல் இருக்கிறது. பல்லவ சக்கரவர்த்திகள் யாரும் இதுவரை அதிகாரம் முழுவதையும் தாங்களே ஏற்றுக்கொண்டதில்லை. பல வாரியங்கள் மூலமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மூலம்தான் ஆட்சி அதிகாரங்களை பரவலாக்கி ஆட்சி நடத்தினார்கள். மக்களின் சுதந்திரத்தின் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள். அரச குலத்தை சார்ந்தவன் வீதியில் ஒரு பெண்ணை தொட்டு அடித்து விட்டான் என்பதற்காக அவனுக்கு தண்டனை வழங்கினார் சித்திரமாயனின் பாட்டனார். இன்று ஆட்சி முறையே தலைகீழாக மாறி
மக்களின் சுதந்திரம் முழுமையாக பறிக்கப்பட்டுவிட்டது. இப்போது பெண்களை வழிமறித்து கற்பழிக்கும் அளவுக்கு கொடுமை நிகழ்கிறது. அராஜகத்தை எதிர்த்து மக்கள் போராட வேண்டிய கட்டம் வந்துவிட்டது. போருக்கு சென்றிருந்த படை காஞ்சியை நெருங்குவதற்குள் நாம் ஒரு முடிவை காஞ்சியில் உண்டாக்கிவிட வேண்டும். எதற்கும் திட்டமும் ஒழுங்குமுறையும் வேண்டும். இந்த போராட்டத்துக்கு ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவுக்கு நாம் துணையாக நிற்போம். சுதந்திரத்துக்காக நாம் தியாகம் செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இந்த யோசனையை அனைவரும் ஏற்றனர். போராட்ட குழு தலைமையை தரணி கொண்ட போசர் ஏற்றுக்கொண்டார். இரண்யவர்மரும் காடக முத்தரையாரும் அந்த குழுவில் முக்கிய பங்கு வகிக்க இசைந்தனர். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்தது. ஒவ்வொருவராக சந்தேகத்துக்கு இடமின்றி ஆசிரமத்தை விட்டு வெளியேறி சென்றனர். வழக்கமாக இரவு அந்த நேரத்தில்தான் யோகியின் போதனைகளை கேட்க வரும் மக்கள் ஆசிரமத்திலிருந்து கலைந்து செல்வார்கள். ஆகையால் இரகசிய கூட்டத்துக்கு வந்தவர்கள் வெளியேறி சென்றது யாருக்கும் சந்தேகத்தை உண்டு பண்ணவில்லை. அதே நேரம் திருநாவுக்கரசர் மடத்தின் வெளி திண்ணையில் இரவு உணவுக்கு பிறகு சைவ யாத்ரீகர்கள் வம்பளந்து கொண்டிருந்தார்கள். தாடி வளர்த்திருந்த ஒரு சந்நியாசி வைணவர்களையும் வைணவ மதத்தையும் திட்டிக் கொண்டிருந்தார். சைவத்துக்கு ஈடு எதுவும் இல்லை என்று அடித்து சொன்னார். ஒரு தூணில் சாய்ந்தவாறு கண்களை மூடி அமர்ந்திருந்த ஒரு இளம் சந்நியாசி விழித்து அவரை பார்த்து, சுவாமிகளே, சைவ மடத்து சோறு இரவுக்கு கிடைத்தாகிவிட்டது. நன்றியை செலுத்துவதற்கு வைணவத்தை இங்கே ஏசி என்ன பயன்? இங்கு எல்லோருமே சைவர்கள்தாம். பேசாமல் தூங்கும். வேண்டுமானால் அடுத்த தெருவில் போய் விஷ்ணு கோவிலுக்கு முன்னால் நின்று ஏசி விட்டு வாரும் என்றார். தாடி சந்நியாசி அவரை உறுத்து பார்த்தார். அவர் தலையில் ஜடாமகுடம் தரித்து விபூதி பூசி ருத்ராட்ச மாலையை தலையிலும் கழுத்திலும் அணிந்து சிவபழமாக காட்சியளித்தார். சின்ன சுவாமிகளுக்கு எந்த ஊரோ என்று இளம் சந்நியாசியிடம் கேட்டார் தாடி சந்நியாசி. எல்லா ஊரும் என்னுடைய ஊர்தான் சுவாமிகளே. உறக்கம் வரவில்லை என்றால் நாவுக்கரசர் பாடல் ஏதாவது தெரிந்தால் பாடும். கேட்டுக்கொண்டே தூங்குகிறேன். வீணாக விவாதம் பண்ணி மற்றவர்களின் உறக்கத்தை கெடுக்காதீர் என்றார் இளம் சந்நியாசி. ஆமாம் ஆமாம், உறக்கத்தை இப்போதே தூங்கி அனுபவித்துக் கொள்வோம். நாடு போகிற போக்கு சரியில்லையே. மகாராணியாரின் அடக்குமுறை தீவிரமாகிவிட்டது. பேசினால் கூட சிறையில் அடைத்து விடுவார்கள். முதன் மந்திரி கூட பதவி விலகிவிட்டாராம். சத்திரங்களை மூடிவிட மாட்டார்களே என்று கவலையோடு கேட்டார் படுத்திருந்த யாத்ரீகர் ஒருவர். யார் கண்டார்கள்? மகாராணிக்கு ருத்ர பரமாச்சாரி ஆசிரமத்தில்தான் அபிமானம் விழுந்திருக்கிறது. நாளை சைவ கோயில்களையும் சத்திரங்களையும் மூடச் சொல்லி உத்தரவு பிறப்பித்தால் என்ன செய்வது? ஓ, ஒருவேளை அப்படி உத்தரவு வந்தால் சைவ சத்திரங்களுக்கு மட்டும்தான் வருமா? வைணவ சத்திரங்களையும் மூடச் சொல்லி உத்தரவு வரத்தானே செய்யும். உமக்கு சைவ சத்திரங்கள் மூடினாலும் பரவாயில்லை, வைணவ சத்திரங்கள் மூடாமல் இருந்துவிடக்கூடாது. தீவிரமான சைவர் தாமையா நீர் என்றார் இளம் சந்நியாசி. 2 சத்திரங்களும் மூடினால்தான் என்ன? பரமாச்சாரியாரின் ஆசிரமத்தில் சோறு போட்டால் சரிதான் என்று கூறியபடியே மீண்டும் தலையை தாழ்த்தி படுத்து கொண்டார் யாத்ரீகர். சோறு கண்ட இடம் சொர்க்கம். இன்று இரவு உமக்கு சோறு கிடைத்தாயிற்று. இனி நாளை காலைதானே இது பற்றி கவலைப்பட வேண்டும். காஞ்சியில் சோற்றுக்கு பஞ்சமில்லை, நிம்மதியாக தூங்கும் என்றார் இளம் சந்நியாசி. பிறகு தூண் அருகே படுத்து கொண்டார். பக்கத்தில் இருந்த தாடி சாமியாரும் படுத்தார். சற்று நேரத்தில் மடத்தில் அமைதி நிலவியது. எல்லோரையும் உறக்கம் தழுவியது. குரட்டை ஒலிகள் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருந்தன. இளம் சந்நியாசி தூங்காமல் வெளியே வீசிக்கொண்டிருந்த நில ஒளியை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று அருகே படுத்திருந்த தாடி சாமியார் அவரை தொட்டதை அறிந்து திடுக்கிட்டார். அவருடைய காதருகே தாடி சாமியார், ராஜன் நம்பூதிரி உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார் என்றார். இளம் சந்நியாசியோ திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தார். தாடி சாமியார் ரகசியமாக சொன்னார், பயப்பட வேண்டாம் உதயச்சந்திரன், உம்மை மாலையிலிருந்து தொடர்ந்து வருகிறேன். உம்மை பத்திரமான இடத்துக்கு அழைத்து செல்லத்தான் வந்திருக்கிறேன். ஓசைப்படுத்தாமல் என் பின்னோடு வாரும். உதயச்சந்திரனுக்கு சந்தேகம் எழுந்தது. அரண்மனை ஒற்றனாக இருப்பானோ என்று நினைத்தான். அவனுடைய தயக்கத்தை கண்ட தாடி சந்நியாசி, சந்தேகப்பட வேண்டாம், தரணி கொண்ட போசர் அனுப்பித்தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். பத்திரமான இடத்துக்குத்தான் கூட்டி செல்கிறேன். ராஜன் நம்பூதிரியும் அங்குதான் இருக்கிறார். என்னை தொடர்ந்து வாரும் என்று ரகசியமாக கூறிவிட்டு மடத்தின் திண்ணையிலிருந்து எழுந்து வாசலுக்கு சென்றார். உதயச்சந்திரன் சுற்றுமுற்றும் கவனித்தான். எல்லோருமே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். எழுந்து வாசலுக்கு சென்றான். தாடி சாமியார் தெருவில் இறங்கி ஒரு மரத்தின் நிழலில் ஒதுங்கி அவனுக்காக காத்திருந்தார். இருவரும் மேற்கு திசையில் நடக்கத் தொடங்கினர். நடுநிசையாதலால் வீதிகள் வெறிச்சோடு இருந்தன.
எங்காவது குதிரையின் குளம்பொலி கேட்டால் தாடி சந்நியாசி நிழலில் அசையாமல் நின்று உற்று கவனிப்பார். தேரோடும் வீதியை கடந்து ஒரு சந்து வழியாக நடந்து சென்றபோது 3 பேர் குதிரைகளில் எதிரே விரைந்து வந்ததை கண்டதும் தாடி சாமியார் உதயச்சந்திரனின் கையை இறுக பற்றியபடி கட்டடத்தின் நிழலில் ஒதுங்கி நின்றார். குதிரைகள் அவர்களை நெருங்கியதும் முதலில் முன்னால் வந்து நின்ற குதிரை நின்றது. அதைத் தொடர்ந்து மற்ற 2 குதிரைகளும் நின்றன. முதல் குதிரையில் இருந்தவர் தாடி சாமியாரிடம், சுவாமிகளே, நள்ளிரவில் எங்கே இப்படி சீடனுடன் கிளம்பிவிட்டீர் என்று கேட்டார். என் சீடனை தேடி அழைத்து கொண்டு போகிறேன். ஏன், உம்மை விட்டு ஓடிவிட்டானா? ஆமாம் ஐயா, சிவனை விட விஷ்ணுதான் உயர்ந்தவன் என்று இவன் மனதை யாரோ கெடுத்து விட்டார்கள். விஷ்ணு கோயிலில் படுத்திருந்தான், தேடி பிடித்து அழைத்து செல்கிறேன். குதிரையில் இருந்தவர் சிரித்தார். சிவன்தான் பெரியவர் என்று ஒப்புக்கொண்டு விட்டானா உம்முடைய சீடன் என்று கேட்டு உதயச்சந்திரனை கூர்ந்து பார்த்தார். உதயச்சந்திரன் நிழலில் இன்னும் பதுங்கி தலையை குனிந்து கொண்டான். விடுவேனா? சிவனுக்கு மிஞ்சிய கடவுள் ஏது? என்னவோ இவன் கெட்ட காலம், இவன் புத்தி இப்படி திரிந்து விட்டது. ஜாக்கிரதையாக இரும், இல்லையென்றால் ருத்ர பரமாச்சாரியாரின் ஆசிரமத்துக்கு ஓடிவிடப் போகிறான். சீடனோ இளைஞனாக தெரிகிறான். பரமாச்சாரியாரின் ஆசிரமத்தில் பெண்களும் உண்டு. காதல் பண்ணுவதுதான் அவருடைய மத கோட்பாடாம். உம்முடைய சீடனை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளும் என்று கூறிவிட்டு குதிரையை கிளப்பினார். பிறகு சட்டென்று திரும்பி, இரவில் வீதியில் யாரும் நடமாடக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது தெரியாதா உமக்கு என்றார். குரலில் கடுமை தெரிந்தது. தெரியும், ஆனால் துறவிகளுக்கும் சந்நியாசிகளுக்கும் அந்த உத்தரவு உண்டா என்ன என்று கேட்டார் தாடி சந்நியாசி. ஏன், துறவிகளும் மனிதர்கள் தாமே, சீக்கிரம் சத்திரத்துக்கு போய் சேரும், இரவில் சுற்றி கொண்டிருக்க கூடாது என்று கூறிவிட்டு குதிரையில் விரைந்து சென்றார். மற்ற குதிரை வீரர்களும் சென்று மறைந்தனர். இவர்தாம் கோட்டை தளபதி சுந்தரவர்மர். பார்த்தீரா, காஞ்சியில் அடக்குமுறை எப்படி இருக்கிறது என்று. வீதியில் நடமாடக்கூட அனுமதி வேண்டுமாம். கூறியபடி நிழலில் ஒதுங்கியவாறு நடந்தார் தாடி சந்நியாசி. உதயச்சந்திரனை அழைத்து கொண்டு சென்ற சந்நியாசி அவனை ருத்ர பரமாச்சாரியாரின் ஆசிரமத்துக்குள் கூட்டிச் சென்றார். உள்ளே கூடியிருந்தவர்களை கண்டு உதயச்சந்திரன் திகைப்புற்றான். ராஜன் நம்பூதிரியுடன் இலங்கை வீரர்களான தேவசோமாவும் கழுவந்தாவும் இருந்ததை கண்டான். தாடி சந்நியாசியை கண்டதும் தரணி கொண்ட போசர் எழுந்து விரைந்து வந்தார். உதயச்சந்திரனின் வேஷத்தை கண்டதும் அவருக்கு சிரிப்பு வந்தது. நல்ல வேளையாக வந்து சேர்ந்தாய். கடைசியில் என்னுடைய ஒற்றன் உன்னை கண்டுபிடித்து பத்திரமாக கொண்டு வந்து விட்டான். உன்னை பற்றித்தான் எனக்கு கவலையாக இருந்தது. சித்திரமாயன் உன்னை கொன்று விட்டானோ என்று நினைத்தோம். ராஜன் நம்பூதிரிக்கு சதா உன்னை பற்றிய கவலைதான் என்றார். ராஜன் நம்பூதிரி பாய்ந்து வந்து உதயச்சந்திரனை கட்டி அணைத்து கொண்டான். உன்னை இழந்து விட்டேனோ என்று நினைத்து பதறி கொண்டிருந்தேன். இப்போதுதான் எனக்கு உயிர் வந்தது. எப்படியோ அரண்மனையிலிருந்து தப்பி வந்தாயே என்றான். தேவசோமாவும் கழுபந்தாவும் ஓடி வந்து உதயச்சந்திரனின் கரங்களை பற்றி கொண்டனர். அவர்களை கண்டு உதயச்சந்திரன் குழப்பமடைந்தான். வாய்விட்டே கேட்டும் விட்டான். நீங்கள் இருவரும் முதன் மந்திரியை கொல்ல சதி செய்தவர்களாயிற்றே, இங்கே எப்படி வந்தீர்கள்? இவர்கள்தாம் இப்போது நமக்கு உதவப் போகிறார்கள். நாளை சித்திரமாயின் மீது குற்றம் சாட்டப்படும் போது இவர்கள்தாம் கண்கண்ட சாட்சிகள். சுகதாசாவை சித்திரமாயனின் ஆட்கள் அம்பெய்து கொன்றுவிட்டதால் இவர்கள் அவனுக்கு எதிரியாக மாறிவிட்டார்கள். முதன் மந்திரியும் இவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றான் ராஜன் நம்பூதிரி. அன்று வெகு நேரம் போராட்டத்தின் தன்மை பற்றியும் திட்டம் பற்றியும் ஆசிரமத்தில் ஆலோசனை நடைபெற்றது. எல்லோரும் கலைந்து சென்ற பிறகு ராஜன் நம்பூதிரியும் உதயச்சந்திரனும் ஆசிரமத்தின் மேல் மாடி முற்றத்தில் படுத்து கொண்டனர். அப்போது உதயச்சந்திரன் தன்னுடைய அனுபவங்களை கூறினான். எல்லாவற்றையும் கேட்ட ராஜன் நம்பூதிரி சொன்னான், இப்போது உன்னுடைய முதல் எதிரி சின்ன ராணிதான். ஒரு பெண் எதை வேண்டுமானாலும் பொறுத்து மன்னித்து விடுவாள். இந்த மாதிரியான அவமானத்தை மன்னிக்கவே மாட்டாள். ஆயுள் முழுவதும் மறக்கவும் மாட்டாள். சித்திரமாயன் உன்னை மன்னித்தாலும் சின்ன ராணி உன்னை மன்னிக்கவே மாட்டாள். லீனாவை எண்ணிக்கொண்டுதான் ராணியிடம் அலட்சியமாக இருந்திருக்கிறாய். லீனாவின் அருகில் இருக்கும்போது எனக்கு ஏற்படும் உற்சாகமும் ஆனந்தமும் மகாராணியின் அருகில் இருந்தபோது இல்லையே. அவள் அதிகார தோரணையில் என்னை பயன்படுத்த முனைகிறாள் என்ற எண்ணம்தான் தோன்றியது. என்னை அவள் ஆத்மார்த்தமாக நேசிப்பதாக தெரியவில்லை. ஒரு போக பொருளாக என்னை பயன்படுத்திவிட்டு எரிந்துவிடத்தான் நினைக்கிறாள். பின்னே உன்னை அரியணையில் அவள் பக்கத்தில் அமர செய்வாள் என்று எதிர்பார்த்தாயா? சிரித்தான் ராஜன் நம்பூதிரி. சீச்சி, ஒரு ராணிக்கு ஆசை நாயகனாக இருப்பதை விட குடிசையில் வாழும் ஒருத்தியின் இதயத்தில் ஆட்சி செய்வது மேல்.
காதலனாகவும் இருக்க வேண்டும், அதே சமயம் ஆசை நாயகனாகவும் இருக்க தெரிய வேண்டும். சந்தர்ப்பங்கள் தாம் வாழ்க்கையில் முக்கியம். நாம் வாழ்கின்ற விதத்துக்கும் வாழ வேண்டிய விதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு நடைமுறைக்கு தேவையானதை செய்யாமல் கொள்கைகளையும் தத்துவங்களையும் பிடித்து கொண்டு அந்த ஒழுங்குமுறையிலேயே நடக்க பார்ப்பவன் தன்னுடைய மேன்மைக்கு பதிலாக அழிவையே தேடிக்கொள்வான் என்றான் ராஜன் நம்பூதிரி. அப்படியென்றால் நான் சின்ன ராணிக்கு இசைந்திருக்க வேண்டும் என்கிறாயா? கோபத்துடன் கேட்டான் உதயச்சந்திரன். அதிர்ஷ்டம் எப்போதாவது தான் தென்படும். அந்த சந்தர்ப்பத்தில் சமுதாய ஒழுக்க நீதிகளை ஆராய்வதில் பயனில்லை. அதிர்ஷ்ட தேவதை ஒரு பெண். அவளை அடிமை கொள்ள வேண்டுமானால் நெறிமுறைகளை உதறிவிட்டு பலவந்தமாகத்தான் அவளை ஆட்கொள்ள வேண்டும். நின்று யோசித்து நெறிகளை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பவனை அவள் மதிப்பதில்லை. துணிச்சலும் வேகமும் உள்ளவனிடம்தான் அதிர்ஷ்ட தேவதை தன்னை விட்டு கொடுப்பாள் என்றான் ராஜன் நம்பூதிரி. பிறகு சொன்னான், நீ சற்று வளைந்து கொடுத்திருந்தால் இப்படி உயிருக்கு பயந்து இங்கே வந்து ஒளிந்து கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது. அரண்மனையில் சொகுசான இடத்தில் பயமின்றி இருந்திருக்கலாம். அதிர்ஷ்டத்தை உதறிவிட்டாய். இப்போது உயிருக்காக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாய். இல்லை, எனக்கு அந்த அதிர்ஷ்டம் வேண்டாம். தனிப்பட்ட முறையில் உனக்கு அந்த அதிர்ஷ்டம் தேவையில்லாமல் இருக்கலாம். இதையே இன்னொரு கோணத்தில் சிந்தித்துப்பார். சின்ன ராணியின் அபிமானத்தை நீ ஏற்றிருந்தால் இப்போது அரண்மனைக்குள் உன் செல்வாக்கை பயன்படுத்தி எங்கள் போராட்டத்தை சுலபமாக்கி இருக்க முடியும். நாட்டின் நன்மைக்காக நீ ஏதாவது செய்திருக்கவும் முடியும். உன் விருப்பத்தை சின்ன ராணியால் ஒதுக்க முடியாது. அப்படி ஒரு விதத்தில் இந்த நாட்டுக்கே பயன் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீ உதறிவிட்டாய். என்னுடைய சுயதர்மத்தை பற்றி நீ அக்கறையே கொள்ளவில்லை போலிருக்கிறதே என்றான் உதயச்சந்திரன் எரிச்சலுடன். ஒரு பெரிய நன்மைக்காக சுயதர்மத்தை கொஞ்சம் விட்டு கொடுப்பதில் தவறென்ன? சுயதர்மம் என்பது ஒரு வகையில் சுயநலத்தை ஒட்டியதுதான். ராஜன், நான் சுயநலம் பார்க்கவில்லை. எந்த சமயத்திலும் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரு பெண்ணின் போக பொருளாக என்னை ஆக்கிக்கொண்டு என் மனசாட்சியை கொன்று நான் யாருக்கும் உதவியாக இருக்க முடியாது. உன்னோடு இந்த மாதிரி தரையில் முடங்கி படுப்பதை, அரண்மனையில் மஞ்சத்தில் படுப்பதை விட மேலாக எண்ணுகிறேன். இதில் கிடைக்கும் ஆன்ம திருப்தியை ராணியின் அரவணைப்பில் நான் காண முடியாது. நான் பொதுவாக வாழ்க்கையின் வெற்றிக்கான யதார்த்த நிலையை சொன்னேன். திருப்தி என்பது அவரவர் மனதை பொறுத்தது. எப்படியோ உன்னை உயிரோடு காண முடிந்தது எனக்கு எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? நிலைமை எப்படி முடியுமோ தெரியவில்லை. இந்த போராட்டத்தில் அழிவு ஏற்பட்டாலும் நாம் இருவரும் சேர்ந்தே அழிவோம் என்றான் ராஜன் நம்பூதிரி. எனக்கு ஒரு உதவி வேண்டுமே. என்ன? டெங்லியின் தோட்டத்திலிருந்து என்னை பிடித்து போனது யாருக்கும் தெரியாது. மறுநாள் காலையில் என்னை காணாது லீனா பதறி இருப்பாள். அங்கு யாரையாவது அனுப்பி எனக்கு ஆபத்து இல்லை என்று தெரிவிக்க வேண்டும். சரி, காலையில் இரண்யவர்மரிடம் சொல்லி ஏற்பாடு செய்யலாம். இப்போது நீ நிம்மதியாக தூங்கு. நீ நன்றாக தூங்கி பல நாட்களாகிவிட்டன என்றான் ராஜன் நம்பூதிரி. நண்பர்கள் இருவரும் அமைதியாக உறங்கத் தொடங்கினர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.